மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா அடுத்து சீமான் அவர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை குறித்து பேசின கருத்து சரியானதா தவறானதா அப்படிங்கிற விவாதம் இணையத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் சில கருத்துக்களை மேற்கோள் காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விவாதம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம். ஏன்னா அந்த விவாதத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும்னா அதற்கு நீண்ட நெறிய போராட்டம் தேவைப்படும். அந்த விவாதத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். இங்கே நம்ம என்ன பேச போகிறோம்னா அடுத்து சீமான் அவர்களுக்கு என்ன நடக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் நிறைய காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. 20ஆம் தேதிக்குள்ளே அண்ணன் சீமான் அவர்கள் விஷயத்தில் காவல்துறை ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். சில முக்கியமான ஹைகோர்ட்டில் நடந்த அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சில தரவுகள் ஆதாரங்களோட இந்த வீடியோவில் அடுத்து சீமான் அவர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க 70 இடங்களில் நான் இந்த வீடியோ பண்ணுற தருவாயில் புகார் கொடுக்கப்பட்டுருக்கு. திகாவை சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் திமுகவை சேர்ந்தவங்க, வேறு சில பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க மிக கடுமையான தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க. பல இடத்துல உருவபொம்மை எதிர்ப்பு, பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட கட்சி கண்ணாடி கூட ஏதோ ஒரு இடத்துல உடைச்சாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல சச்சரவுகள் தமிழ்நாடு முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவோட மிக முக்கியமான முகமாக பார்க்கப்படுற துரைமுருகன் அவர்கள் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான ஒரு அறிக்கை கூட விட்டுருக்கார். எல்லா ஏரியாவும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை சுலபமாக கடந்து வர முடியாது. 10-11 கடந்து வர முடியாது. சில அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக பல விஷயத்தை அவர் கடந்து தான் வரணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் தெளிவு நமக்கு கிடைக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா KK நகரை சேர்ந்த வழக்கறிஞர் வி ராமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளையில், ஹைகோர்ட்டோட கிளை மதுரையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளையில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போட்டிருக்கார். சீமான் அவர்கள் சமூக பதட்டத்தை தூண்டும் வகையில், சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இந்த மாதிரி பேசியிருக்காப்புல பெரியார் அவர்களை பற்றி. 9ஆம் தேதி நடந்த பிரஸ் மீட்டில் சீமான் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்கார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி இவர் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மதுரையை சேர்ந்த அண்ணாநகர் போலீஸார் அவர்கள் இவர் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ல அடுத்த கட்டம் போகணும், அப்படிப்பட்ட உத்தரவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் நீதிமன்றம் போனார். யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரமேஷ் அப்படிங்கிற வழக்கறிஞர். இவரோட வழக்கை உடனடியாக எடுத்து விசாரித்த நீதிமன்றம் தான் இப்போ நம்ம பேச போகிற சில உத்தரவுகளை நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஸோ நீதிமன்றத்தோட நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காருன்னா, இல்லைங்க அவர் பேசுனது உண்மைக்குமே ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்குது, சமூகத்தில் பதட்டம் ஏற்படக்கூடிய வகையில் தான் அவர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இவர் மேலே பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ளே மதுரை அண்ணாநகர் போலீஸார் விரைவில் நடவடிக்கை எடுக்கணும். 20ஆம் தேதி இந்த வழக்கை நாங்கள் மீண்டும் விசாரிப்போம். அதுக்குள்ளே போலீஸார் உங்கள் பக்கம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, கைது பண்ணீங்களா, அல்லது கூப்பிட்டு விசாரிச்சிங்களா, அல்லது கூப்பிட்டு பேசுனீங்களா, அல்லது சம்மன் அனுப்பிச்சிருக்கீங்களா, இதில் ஏதோ விதத்தில் 20ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சாக வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஹைகோர்ட் மதுரை அண்ணாநகர் போலீஸ் தெரிவிச்சிருக்கு. ஸோ மதுரை அண்ணாநகர் போலீஸ் நிச்சயமாக இந்த விஷயத்தில் அடுத்த கட்டம் போவாங்க. தமிழ்நாட்டில் மற்ற காவல்துறைக்கு என்ன ப்ரெஷர் இருக்கோ இல்லையோ, இந்த மதுரை அண்ணாநகர் போலீஸாருக்கு நீதிமன்ற உத்தரவு காரணமாக ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஒருவேளை அண்ணாநகர் போலீஸார் எதுவுமே செய்யாமல் விட்டாங்கன்னா அவங்க மேலே பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ 20ஆம் தேதிக்குள்ளே இந்த சீமானவர்கள் பெரியார் அவர்கள் பற்றி பேசக்கூடிய அந்த சர்ச்சையில் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ வி ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு, மதுரையை சேர்ந்தவர். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட இடத்துல புகார் கொடுக்கப்பட்டதுனால இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சீமானவர்கள் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் திமுகவை சேர்ந்தவங்க பெரிய லெவலில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகவும் இதை லைட்டாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற வண்ணம் அடிப்படையில் சட்ட ஒழுங்குக்காண்டி சீமானவர்களை கைது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை செய்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீமானவர்கள் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச தகவல், நம்ம பேசின சில நாம் தமிழ் கட்சி தோழர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணனுக்கு கொஞ்சம் முன்ஜாமீன் இருக்கக்கூடிய வேலைகளில் நாங்கள் கொஞ்சம் தீவிரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் முன்னேற்பாடை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. கைதை நோக்கி பார்த்தீங்கன்னா பெரியார் இயக்கங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஸோ 2 பேருக்கு மத்தியில் ஹைகோர்ட் பெரிய லெவலில் ஒரு ரோல் பண்ணுது. மதுரை அண்ணாநகர் போலீஸார் விஷயத்தில் ஏதோ ஒன்று நீ பண்ணணுப்பா, ஏதாவது பண்ணிவிட்டு 20ஆம் தேதிக்குள்ளே என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி சீமானவர்கள் பேசுனது சரியானதா, பெரியார் அவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தமிழை காட்டு மிராண்டித்தனமான மொழி அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், உடலுறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தெரிவித்த கருத்தாக இருக்கட்டும், முஸ்லீம்களை பெரிய லெவலில் துலுக்கன்கள் அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்களை பேசினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் பேசின சில ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்து வச்சு பேசுகிறது சரியான அரசியல் இருக்காது. பேசுனதுக்கு முன்னாடி என்ன, பேசுனதுக்கு பின்னாடி என்ன, நடுவில் என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் பார்த்தா சரியாக இருக்காது. எந்த இடத்துல யார் எப்போ பேசினார், இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்காருன்னு சொல்லி நமக்கு யார் ஆவணப்படுத்தியிருக்காங்க,
அந்த புத்தகத்தோட ஆத்தர் யார் உட்பட எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் உங்களுடைய அரசியல் ஆதாரங்களை வச்சு அரசியல் பேசுங்க அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.